இந்த வடிவேலு அவர்கள் ஒரு படத்தில் வந்து ஒன்று சொல்லுவார். என்ன மேட்டர் அப்படின்னா, அவரை போட்டு நான் எல்லா லேடிஸும் சேர்ந்து அடின்னு அடித்ததுக்கப்புறமா அந்த காவலன் படம் தான் நினைக்கிறேன். அதில் ஒருத்தி மட்டும் கிராத்தே பழகிருப்பா போல. கிராத்தே அடியெல்லாம் தனியாக தெரிஞ்சுன்ட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஸ்ருதி அடித்த அடியெல்லாம் தனியாக தெரிஞ்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் முதல்ல எடுத்தோடனே ரோகிணிக்கு இப்போ ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் பயந்துக்கிட்டு இருக்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி கேவலமான ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. அந்த தினேஷ் பிஏ கால் பண்ணி என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்காக நகை வாங்கி வைக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன் எங்கள் வீட்டில் ஆள் இல்லாத போது சொல்கிறேன் அதை நீ எடுத்து போய்க்கோ அப்படிங்கிறாங்க. சிட்டி அப்போவே சொல்கிறாரு, உன்னெல்லாம் நம்ப முடியாதா, நான் வேணா என் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன்னா அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளம்பி. லேடிஸ் மட்டும் தானே வருவாங்க, வந்து அவங்கள நான் அடித்து தள்ளி விட்ருவேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்து நேராக அவங்க பார்வதி அத்தைக்கு வந்து இப்போ பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி அங்கே போக, அங்கே இன்னும் அந்த ஜோடி இருக்குது. அந்த ஜோடி வந்து தனியாக போயிட்டு தீனா அப்படின்னு அந்த ஒரு ஜோடி இருக்குமே, அவங்க 2 பேர் ரத்தி தீனா அவங்க 2 பேரும் தனியாக போய் லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இவர் பார்த்துட்டு ஆனாலும் வந்து இவருக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையை விட்டுட்டு போகிறாரு. அது எங்கே பிரச்சனையாக வந்து கனெக்ட் ஆக போகுதுங்கிறது இன்னும் தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்வதி ரொம்ப நல்லவங்களா 10,000 ரூபா காசை கொடுத்து அதெல்லாம் வந்து முத்து நீ எனக்கு புள்ளமாக இருந்தான்னு கையில் வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு, உங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் முத்துவோட அருமை எனக்கு தெரியும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சூப்பராக சொல்கிறாங்க. இவருக்கு நெஞ்சே ஒரு மாதிரி டச் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. கிளம்பி அவரும் வந்துடுறாரு. இதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு வந்து இப்போ ஸ்ருதியும் ரவியும் நகையெல்லாம் வாங்கிட்டு நகையை சாமி ஷெல்ஃபில் வச்சதுக்கப்புறமா ஏதோ வந்து பூ பழம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளில போகிறாங்க. கிளம்பி வெளில போகும்பொழுது ரோகிணி தினேஷை கூப்பிட்டு இப்போ போய் வீட்டில் போய் எடுத்துக்கோ, ஃபிஷ் டேங்க் கிட்டக்க சாவி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேராக உள்ளார போயிட்டு அவர் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வெளில வரும்பொழுது, அது முகமூடியை போட்டு வெளில வரும்பொழுது மனோஜ் உள்ளார வந்துடுறாரு. மனோஜ் ஒரே கடும் கோபத்தோடு உள்ளார வந்து எப்படின்னா அடிக்க போக கண்ணாடியை தள்ளி விட்டேன்னா அவருக்கு ஹை பவர். ஸோ பிளர் ஆகிடுச்சு எல்லாமே. என்ன பண்ணுறேன்னா அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க அந்த சமயத்தை அவர் முகத்தையும் ஒரு முகமூடியை போட்டு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதியும் மீனாவும் உள்ளார வந்துடுறாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து போலன்னு புழக்கிறாங்க. ஸ்ருதி தான் மேலே சோஃபா மேலேயே ஒரு ஜம்ப் பண்ணி மனோஜ் வயிற்றுலையும் குதிச்சு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வயிற்றுலையும் குதிச்சு, இவங்க மீனா தேங்காயை எடுத்து அவர் மேலே விட்டு எரிஞ்சு அப்படின்னு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸை நகையை காப்பாற்றிட்டாங்க. இப்போ மனோஜை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நகையை காப்பாற்றியாச்சுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன?